திண்டுக்கல்லிருந்து வருகை புரிந்திருக்கும் ஜெயசூரிய நாராயண ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா வசம் மேடை ஒப்படைக்கப்படுகிறது. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வ விக்னோபசாந்தகே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன். உலகெல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் அனைவரின் பாதத்தை வணங்கி, இந்த பாரத தேசம் முழுவதும் அல்லாமல் உலகமெல்லாம் ஜோதிடத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் வணங்கி, இந்த பாரத தேசத்திற்கு ஜோதிடத்தை முழுமையாக வழிகாட்டி இந்த மண்ணில் மறைந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் அவர்கள் ஆத்மா சாந்தியடையும் பொருட்டும் அவர்களுக்காக இறைவனை வேண்டி, இன்றைய தினம் இப்போ எல்லோரும் யூடியூப்பை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் தான். அப்போ ஜோதிடர்கள் மட்டும் அல்லாது ஜோதிட ஆர்வலர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் எல்லாரும் இப்பொழுது அவரவர்கள் ஜாதக நோட்டை எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள், ஒரு நோட்டு பேனா வைத்துக் கொள்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று குறித்து கொண்டு உடனே ஜாதகத்தை தங்களோடு ஒப்பிட்டு கொள்கிறார்கள். நம்மளிடத்தில் இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்களே நம்மளுடைய வேலையை 60% சொல்கிறாங்க. நம்ம பலன் சொல்லுவதற்கு முன்னதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட 6 மணிக்கு ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேன். அவரே பரிவர்த்தனை எல்லாம் சொல்கிறாரு, அவரே எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டார். சொல்லி முடித்த பிறகு அவர் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு நமக்கு ஒரு பலன் சொல்லணும். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் ஒரு பலனை சொல்லி அவர்களை சாந்திப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வந்தவங்களுக்கு வழிகாட்டணும். இப்போ இந்த இடத்துல அவரே எல்லா பலனும் சொல்லிட்டார். 3-8 ஒரு ஜாதகத்தில் திசையோ புத்தியோ அந்தரமோ தொடர்பு வந்தால் அது அவர்களை பெரும்பாலும் பாதிக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் ஜாதகம் பார்க்குறவங்கள ஆராய்ச்சி பண்ணதில்லை. 1.5 லட்சம் 2 லட்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாதகம் நல்லா போய்கிட்டு இருக்கு. எப்பொழுதாவது 3-8 தொடர்புடைய எந்த லக்கணத்திற்கும் 3-8 தொடர்பு வருகின்ற பொழுது அது அவர்களை ஒரு உலுக்கி விடுகிறது. அவர்கள் வாழ்வில் தக்க வைத்து கொண்ட விஷயங்களை பின்னடைவை ஏற்படுத்துது. அப்போ அந்த நேரத்தில் நாம் இன்ட்யூஷன் பவர் மூலமாக, இங்கே நான் ஜோதிடர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்ட்யூஷன் பவர் மூலமாக பரிகாரங்கள் எடுக்கணும். பரிகாரங்கள் என்பது ஒரு தனி மனிதனை சக்தி உள்ளவனாக மாற்றக்கூடிய மனோபாவம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் துன்பப்படுவான், கஷ்டப்பட போகிறான், அவன் அடைய வேண்டிய பாவங்களினுடைய இதை அனுபவிக்க முடியாமல் கசப்பு நிலையை அடைகின்றான். அப்படி வருகின்ற பொழுது அவன் அதிலேயே மனதை லைத்திருக்க விடாமல் அவனை டைவர்ஷன் பண்ணி அவனை மீண்டும் அந்த தொழிலில் வெற்றி பெற்று விடுவாய், மீண்டும் நல்ல நிலையை அடைந்து விடுவாய் என்பதற்கு அவனை இறைவன் பாலும் இயற்கையின் பாலும் அவனை மனத்தை வலிமையடைய செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவன் கெட்டுதான் போவான், அவனை எவனாலும் திருத்த முடியாது, அவனை மாற்றி அமைக்க முடியாது, அவன் அந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் ஆவான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் தர்மசாஸ்திரத்தின்படி அதற்கு பரிகாரங்களை முன்னோர்கள் தந்திருக்கிறாங்க. இது ஒரு வகை. இதோட நான் இப்படியே நிறுத்திட்டு ஜோதிடர்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். 40 ஆண்டு காலமாக இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் அனுபவம் வாய்ந்தவன் என்கிற முறையில் பணிவோடு சொல்லுகிறார். இன்றைய கட்டிடங்கள் யாவும் முறையாக எவரும் கட்டுவது இல்லை. ஒரு வீடுகளில் பொறுத்தளவில்
இன்றைக்கி அட்டாச் லெட்டின் பாத்ரூம் மனிதனுக்கு மிகப்பெரிய சந்திரன் சனி சேர்க்கையாகவே மாறிவிடுகிறது. சனி கேதாகவே மாறிவிடுகிறது. குரு கேதாகவே மாறிவிடுகிறது. ஜாதக கட்டத்தில் இல்லாத கிரகங்களினுடைய தன்மையை வீடு தரப்போவதில்லை. ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கபடி தான் அவர்களுக்கு வீடு வாசல் அமையும். ஒன்று. இப்போ செப்டி டேங்க், ஒரு வீட்டில் கிழக்கில் செப்டி டேங்க் இருந்தால் அது என்ன செய்யும் அப்படின்னா பெரிய அளவு துண்மையை தருவதில்லை. வீட்டுக்கு கிழக்கு திசையில் செப்டி டேங்க் இருக்குது. இந்த செப்டி டேங்க்னா என்னன்னு கேட்டுறாதீங்க. மலக்குழி, அதாவது மலத்தை சேமிக்க வைக்கக்கூடிய தொட்டி, தரைக்கடியில். அது கிழக்கு திசை இருந்தால் ஆண் மக்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னா கிழக்கு திசை பள்ளமாக இருக்கணும். இந்திரன் என்பவன் ஒரு பாபக்குறி, சாபக்குறி. அவன் சபித்ததினால் அவன் உடம்பெல்லாம் யோனியாக மாறியிருக்கிறது. ஜோதிடத்தில் சொல்வது போல் வீடுகளிலே கிழக்கு திசை இந்திர திசை என்று சொல்வார்கள். இந்திரன் என்றால் தலைவன் என்று பொருள். அப்போ ஒரு வீட்டினுடைய தலைவன் நன்றாக இருக்க வேண்டுமானால் கிழக்கு திசை நன்றாக இருக்க வேண்டும். செப்டி டேங்க் மாத்திரம் 2 இடத்தை தவிர மற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் அது துன்பத்தை தான் தருகிறது. இதெல்லாம் அனுபவத்தில் கிடைச்ச உண்மை. இதுக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் இப்போ உருமாற்றம் அடைந்த விஷயத்தில் மூல நூல்களே கிடையாது. நீங்கள் ஜோதிடத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான். மூல நூல்களில் சொல்லலைன்னா 2 வரி சொல்லியிருப்பான். அதற்கு 2 லட்சம் வியாக்கியானம் எடுக்கலாம். கிழக்கு திசையில் செப்டி டேங்க் இருக்கலாம். அக்னி மூலையில் செப்டி டேங்க் வரவே கூடாது. கிழக்கு திசையில் தென்கிழக்கு திசையில் இருந்தால் அது என்ன செய்யுது அப்படின்னால் விபத்துக்களை கொடுக்குது. சண்டை, சச்சரவு, பிரச்சனை, நிம்மதி இல்லாத தன்மைகளை எல்லாம் கொடுக்குது. அதே இது கொஞ்சம் தெற்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன்கள். பெண்களுக்கு நிறைய இன்றைக்கி யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது, கர்ப்பப்பையில் கட்டி வருது, நீர்க்கட்டிகள் வருது. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு படுற அவஸ்தை. அதனால் தென்கிழக்கு மூலையில் உருவாகக்கூடிய இந்த கழிவு தொட்டிகள், அதுபோல் தண்ணீர் தொட்டி வைக்கலாமா என்றால் வரவே கூடாது. வடக்கு தான் பள்ளமாக இருக்க வேண்டும், தெற்கு மேடாகத்தான் இருக்க வேண்டும். தெற்கு திசை ஒரு மனிதனுடைய ஆயுளையும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்போ தெற்கு திசையில் செப்டி டேங்க் இருந்தால், தென்கிழக்கில் இருந்தால் அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன். தெற்கு திசையில் இருந்தால் முதுகு தண்டுவட பிரச்சனை, அதுபோல் என்னென்னா உடல் உறுப்புகளிலும் ப்ராப்ளங்கள், தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுவது. அதே இது தென்மேற்கு திசையில் செப்டி டேங்க் வந்துருச்சு அப்படின்னா மரண தேவதையை வான்னு கூப்பிடுது. அப்போ தென்மேற்கு திசை செப்டி டேங்க் இருந்தால் என்னாகும் அப்படின்னால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிராணசக்தி பற்றாக்குறை ஏற்படும். இந்த வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறதுல என்ன நான் கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் என்னென்றால், ஒரு வீடு பிராணனை உற்பத்தி செய்ய வேண்டும். ஒரு வீடு பிராணனை உற்பத்தி செய்யாவிட்டால் அந்த வீட்டில் வாழ்பவர்களுக்கு பிராண பற்றாக்குறை ஏற்பட்டு அவர்கள் உடலாலும் மனதாலும் அவர்கள் தளர்வடைகிறார்கள். நோய் வருவதின் நோக்கம் பிராணன் பற்றாக்குறை தான். அழுக்கு தேக்கமே நோய், அழுக்கு நீக்கமே ஆரோக்கியம். அதே போல் மேற்கு திசையில் செப்டி டேங்க் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய மூத்த குழந்தைகள் ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. வடமேற்கு திசையில் செப்டி டேங்க் இருக்கலாமா? இருக்கலாம். வடக்கு திசையில் செப்டி டேங்க் இருக்கலாமா? இருக்கலாம். வடகிழக்கு திசையில் செப்டி டேங்க் இருந்தால் ஆபத்து. அது குருவின் இருப்பிடம். அங்கே செப்டி டேங்க் என்பது நீச்சக்கேது. செப்டி டேங்க் வடகிழக்கு திசை ஈசானிய மூலையில் இருந்தால், எந்த திசையில் வேணாலும் இருந்தாலும் குழந்தைகள் கல்வி, குழந்தைகள் தொழில், ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு வீட்டில் வடகிழக்கு திசையில் செப்டி டேங்க் இருந்து அதன் மேல் லெட்டின் பாத்ரூம் கட்டி அதன் மேலே மாடிப்படி போட்டிருந்தால் அந்த வீட்டில் பிரெயின் டியூமர் வரும். அதே போல் இந்த கிழக்கு திசையில் தென்கிழக்கு திசையை ஒட்டி அவங்களுக்கு மாடிப்படியும் லெட்டின் பாத்ரூமும் கீழே செப்டி டேங்கும் இருக்கும் பொழுது தான் பிரஸ்ட் கேன்சர் வருது, இந்த மார்பக புற்றுநோய் வருது. தெற்கு திசையில் செப்டி டேங்கும் லெட்டின் பாத்ரூமும் மாடிப்படியும் இருக்கிற இடத்துல தான் இரைப்பைக்கு குடலில் இருக்கக்கூடிய கேன்சர் வருது. ஒரு வீட்டில் வடக்கும் கிழக்கும் ஒட்டி வீடை கட்டி தெற்கு திசையில் நிறைய இந்த செப்டி டேங்கு, லெட்டின் பாத்ரூம்பு, கழிவுகள் வெளியேறாமல் இருந்து
அதே வீட்டில் பிராணன் உற்பத்தி இல்லாமல் போகும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு என்ன ஆகும்னா கேன்சர் வருது. கழிவுகள் வெளியேறாமல் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு வீட்டில் வடக்கு கிழக்கு நல்லா இருக்குது, தவறான இடத்துல செப்டிக் டேங்க் இருந்தால் அது பெரும்பாலும் போராடி வைத்தியத்தோடு போராடி விடுகிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமானால் அவனுக்கு பிராணன் தேவை. இந்த பூமி வடக்கு கிழக்கு திசையிலும் இருந்து பிராணனை உற்பத்தி பண்ணும்படி வைப்பது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாசு சாஸ்திரத்தினுடைய மூல விதி அதுதான். அதனால் நிறைய வீடு கட்டும் பொழுது அந்த பகுதியில் என்ன பண்ணணும், ஈசானி மொழியில் மாடிப்படி இருக்கிறவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருகிறது. இப்படி ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுகிறவர்கள் வீடுகள் எல்லாம் பார்த்தால் ஈசானியத்தில் லெட்டின் பாத்ரூமும் செப்டிக் டேங்கும் இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் வடகிழக்கு திசையில் தண்ணீர் தொட்டி வைத்து அந்த தண்ணீர் தொட்டி அழுக்கும் குப்பையும் சேரும் சகதியுமாக நாற்றம் எடுத்தால் அதுவும் செப்டிக் டேங்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு வீடுகள்லேயும் இவ்வளவு விதமான மோசமான பிரச்சனைகள் இருக்குது. ஜாதகம் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி நடக்குது. ஆனால் வாசு சாஸ்திரத்தின் படி மோசமான வீட்டுக்கு போனால் என்ன செய்யுது, அவர்கள் சிரமப்படுறாங்க. சரி, இப்போ ஒரு வீட்டில் இந்த செப்டிக் டேங்கை பற்றி சொன்னோம். தண்ணீர் தொட்டி, தரைக்கடியில் உள்ள தண்ணீர் தொட்டி, தயவு செய்து போர் போடுறதா இருந்தாலும் தரைக்கடியில் தண்ணி தொட்டி கட்டுறதா இருந்தாலும் நீங்கள் கிழக்கு பள்ளம் வடகிழக்கு பள்ளம் வடக்கு பள்ளம் இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தை வெற்றி பெற முடியுது. ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து யாருக்காவது வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, ஒத்திக்கு போகிறீங்க, போகத்துக்கு போகிறீங்க, வாஸ்து பார்க்குறவங்கள கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி எல்லா ஜோசியரும் வாஸ்து பார்க்க தெரிஞ்சிருச்சு. தயவு செய்து மோசமான வீடுகளில் போய் உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அந்த இடைப்பட்டுள்ள காலம் உங்களை கொண்டு போய் சவக்குழியில் தள்ளிடும். அதே போல் உங்கள் பையன்களை படிக்க வைக்கிறதுக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க, அவன் போய் எங்கேயாவது ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி படிக்கிறான், 5-6 வருஷம் படித்து முடிக்கல, இடையிலே ஒரு தடவை ஓடி வந்துடுறான். அந்த வீடுகளில் இந்த குறை இருந்தாலும் அந்த குழந்தைகள் கல்வியில் தொடர்ந்து கற்றுக்கொள்வதில் சிரமம் ஏற்படுது. இதெல்லாம் நீங்கள் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இப்படி எல்லாத்துக்குமே பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்க. ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்கும் வரையில் எவ்வளவு மோசமான வீடாக இருந்தாலும் கட்டிடமாக இருந்தாலும் சுடுகாடாக இருந்தாலும் அவன் ஜெயித்து விடுவான். ஆனால் எல்லா நேரம் நல்ல நேரம் வரும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார், காலப்பகை உள்ள தசா புத்தி அந்தரம் அதுக்கு இருக்குது. விம்சோத்திரி வருஷம் இல்லாமல் காலத்துக்கு ஒரு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அது தனியாக அண்டர் கிரவுண்டில் இயங்குது. அதே போல் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாந்தி எல்லாம் இது கிடையாது, இது கேரளாவில் தானே உண்டு, இந்த மாந்தி எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எனது அருமை, இந்த தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய முதுமையான முதிர்ச்சி பெற்ற ஜோதிடர்கள் திருவடியில் வணங்கி சொல்கிறேன், வேதம் கற்றவன் என்கிற முறையில் நம்மளுடைய நாட்டில் ரிக் யஜூர் மந்திரம் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதர்வன வேதத்தில் தான் மாந்தி, அது கேரளாவில் மட்டும்தான் உண்டு. அதர்வன தேவதை, வாராகி, பிரத்யங்கரா போன்ற தேவதைகள் கோவில்கள் எப்பொழுது தமிழ்நாட்டில் அதிகரித்ததோ அப்பொழுதே மாந்தி உள்ளே வந்து விட்டார் என்பதை பணிவோடு சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கணும். எவிடன்ஸ் எல்லாம் மாற்றங்கள் வெவ்வேறே அறிவினவாம். நீங்கள் மூல நூலில் சொல்லியிருக்கு, மூல நூலில் சொல்லாது இவர் எப்படி சொல்கிறாருன்னா அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். நெப்டியூன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், யாருக்கு தெரிய போகுது? இன்றைக்கி நெப்டியூனை வச்சு தான் ஷேர் மார்க்கெட்டை பற்றிக்கிட்டு இருக்கான். சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாள், அதை வச்சு தான் இன்றைக்கி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அண்டர் கிரவுண்டில் கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்கான். நாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. சரி, இந்த இதோடு விட்டுட்டு வீடு மோசமான வீடாக போச்சு. ஒரு கடை, நேற்று கூட ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன், வாஸ்து பார்க்குறக்காக கூப்பிட்டாங்க. அது ஏற்கனவே சிக்கி யூனிட்டு. நல்லா கவனிக்கணும். தயவு செய்து முதலீடு போட்டு தொழில் செய்கிறீர்களா, ஒரு இடத்தை பிடிக்க போகிறீர்களா, கம்பெனியை விரிவாக்க போகிறீங்களா, வாஸ்து பார்க்குறவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்குது, கரண்ட் சர்வீஸ் இருக்குது, இட வசதி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது, அந்த இடம் காலியாக இருக்குன்னு ஏன் இருக்குது? ஏயா இருக்குது? அந்த இடம் டுபாக்கூர் இடம் ஏற்கனவே வச்சு புகஞ்சு போயிட்டான். வடக்கு மேடாகி தெற்கு பள்ளமாக இருக்குது. விளங்கிடுவானாவே, அவனைத்தான் விளங்க விட்டுருமா?
தெற்கு மேடாகி வடக்கு பள்ளமாக இருக்கணும், மேற்கு மேடாகி கிழக்கு பள்ளமாக இருக்கணும். எத்தனை அஸ்படா சீட் போட்ட கடைகளில் வடக்கு ஒசந்து தெற்கு தாழ்ந்திருக்கு. கடையில் நாயாக பாடுபடுறான், கடைசியில் சம்பளத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு. இவனுக்கு எவன் போய் புத்தி சொல்ல போகிறான், எவன் போய் மணி கட்ட போகிறான்? இதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் ஜோதிடர்கள் வாஸ்து பார்க்குறதுக்கு டீ குடிக்க போகிறீங்களா, சாப்பிட போகிறீங்களா? எலே பழனியப்பா இதை மாற்றலை அப்படின்னு சொல்லணும். தர்மம் செய்யுங்க, சேவை செய்யுங்க. ஐயோ அவன் காசு கொடுக்காம எப்படி இலவசமானார்? எல்லா நாளும் நமக்கு என்ன வந்து கல்லா கட்டிக்கிட்டா இருக்கிறோம். அதனால் சேவை செய்யணும். ஒன்று. இன்னொரு விஷயம், ஃபேக்ட்ரியில் பொறுத்தளவில் கிழக்கு மேடாகி மேற்கு பள்ளமாக இருக்குது. அதை விட்டு இறங்கி டங்குன்னு 2 அடி இறங்கி ரேம் போட்டிருக்கான். அதில் ஏற்கனவே ஒருத்தர் கம்பெனி வச்சான், அவன் போயிட்டான். அவன் நேசமணி பொன்னையா திருவாயிட்டான், நாசமாக போயிட்டான். அவன் போயிட்டான். ஆமாம், இப்போ தான் நான் கொஞ்சம் காமெடி ட்ராக்கில் வந்திருக்கேன். ஏன்னா சீரியஸாக பேசுகிறேன் என்ன ஆகும்னா சொல்லுவான். ஒரு அம்மா கமெண்ட் போடுவா, பார்க்கறதுக்கு 750 பரிகாரம் 40,000 போடுவா. எனக்கு என் வீடியோ போட்டாலே போடுவா. நான் திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு போய் ஜாமா சட்டை வாங்கிட்டு அள்ளிக்கிட்டு போய் 4 ஐயரை கூட்டிகிட்டு போய் இருந்து ஓதி வரணும்னா எனக்கு அவ்வளோ செலவாகுது. இஷ்டம் இருக்கிறவன் தானே கூப்பிட போகிறான், புரியுதுங்களா? நான் 750 வாங்குகிறேன், என் ஃப்ரெண்டு 3500 வாங்குறாரு, 5000 வாங்குறாரு. அதுக்காக நான் இப்போ இடிச்சுக்கிட்டா கிடக்க முடியும்? எனக்கு சரி சீசை ரொம்ப வேகமாக போனால் சோழி பார்த்துருவேன். நம்மால் பேராசைப்படக்கூட நாமளே வகுப்பில் இப்போ கத்தி இப்போ நாமளே ஒரு 2000 போனுங்கன்னு அவன் அப்படியே படுத்துடுறேன். அதனால் ஒரு 750 ஏதோ சொல்கிறேன். அதனால் வந்து மக்கள் ஜோதிடமும் நமக்கு தெரியணும், வாஸ்துவும் தெரியணும். அப்புறம் இப்படி தான் இருக்குது சாமி, நான் என்னது தான் செய்கிறதுன்னு லேடிஸ் புலம்புறாங்க. பேப்பர் பேனா இருக்குதுன்னு நினைக்கிறேன், எழுதிக்குங்க. பணம் வரணுமா, ஜேடுன்னு ஒரு செடி இருக்குது. ஆமாம், அந்த பணக்கார வீட்டில் புள்ள செடியாக வச்சுருக்காங்க. அப்படித்தான் இருக்குமா சாமி அப்படின்னார். அப்படித்தான். அப்போ வீட்டினுடைய குறைகள், கிரகங்களினுடைய குறைகள் அந்த வீட்டில் பிராணனை உற்பத்தி பண்ண விடாமல் தடுக்குது. சென்னையில் 14 அடி வச்சு ஹால் போடுறான், 15க்கு 15 ஹால் போடுறான். ஒருத்தர் 18 அடிக்கு 12 அடி வச்சுருக்கிறான். வித்தியாசமாக இருக்குது. நானும் தலையை சொரிஞ்சு பார்த்தேன், டேப்பை வச்சு அளந்தோம்னா இருக்கார். எப்படிறான்னு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 1.5 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறேன், எவ்வளோ இருக்குன்னாரு. 4000 தான் கிடைக்குதுனார். ஏன் அவனை ஏன் எதற்கு எப்படி என்று சிந்திக்க வைக்க முடியாத அளவிற்கு அந்த இடத்தினுடைய காந்தம் ஆனது பிராணனை உற்பத்தி பண்ண விடாமல் முரண்பாடுகள் உடையதாக மாற்றிவிட்டது. அவன் அப்படியே வாழ்ந்து என்ன செய்கிறான்? 1.5 லட்சம். ஒரு படத்தில் சின்ன தம்பி சொல்லுவேன், டேய் 2 ரூபா கொடுத்தா நான் ராத்திரி முழுவதும் வேலை வைப்பேன்டான்னு சொல்கிறான் பாருங்க. இதில் அது மாதிரி, டேங்கப்பா நீ ராத்திரி என்ன அலும்பு பண்ணியோன்னு சொன்னான் பாருங்க. அது மாதிரி வீடுகளில் ஃபுல்லாக இப்போ பில்டர்ஸு, ஆர்கிடெக்ட்ஸு, இன்ஜினியர்ஸ் யாரும் வையாதீங்க. நீங்கள் உங்களுக்கு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் கட்டுறீங்க. எங்கள் பிள்ளை போய் வாழ்கிறான், அங்கே அவன் எவனும் விளங்குறது இல்லை. முக்கோணத்தில் வாசல் வைக்கிறாங்க. ஏண்டா கொஞ்சமாவது உங்களுக்கு இங்கீத வேணாமாடா? ஆர்டிஃபிஷியலாக ஒரு கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காயை பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கான், அதை கொண்டுட்டு வந்து ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவுங்கிற மாதிரி ஆகுமா? கோணத்தில் வைக்கிறான். 2வது வாசல்லாம் கோணலாக வைக்கிறான். அடுப்படியை ஒருத்தன் கொண்டுட்டு போய் முக்கோணத்தில் வச்சுருக்கிறான். வீடு கோக்குமாக்காக இருக்குது, இரலவெண்ட்டாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது. சதுரித்தல்னு ஒன்று வேண்டாமா? சச்சதரமாக இருக்கணும், நீண்ட செவ்வகமாக இருக்கணும், வேண்டாமா? ஏன் சொல்கிறான் அப்படின்னா, நம்ம நாட்டில் இந்த இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்மளுடைய ஹியூமன் சோல் ரூல் பிரகாரம் இவ்வளவு கியூபிக் ஏரியா இவ்வளோ ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கிறது தான் தட் கால்ட் அஸ்து வாஸ்து. மனையடி சாஸ்திரங்கிறது 1:2ங்கிற ரேஷியோவில் இவ்வளவு காந்தத்தை உருவாக்கணுங்கிறது தான் மனையடி சாஸ்திரம். வடக்கும் கிழக்கும் திறக்கணும், தெற்கு மேற்கு மூடணும். வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று உள்ள இடத்துல தான் இந்த வாஸ்து. கேரளா போனால் இந்த வாஸ்து கிடையாது. கேரளாவில் இந்த வாஸ்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வாஸ்து அவேர்னஸ் சயின்ஸ் பிரகாரம் கொண்டுட்டு போங்க. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, சோம, குபேரன், ஈசானி, பிரம்மா, சாமி கும்பிட்றதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், இந்துக்கள் அல்லாமல் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ பெருமக்கள் வாழ்கிறான். சாமி கும்பிடாதாலே நம்மால் இருக்கானே, அவன் எப்படி இருக்கான்? நல்ல வீடு, அற்புதமான ஒரு வீடு, கட்டப்பட்ட வீடுகளில் வாஸ்து சாஸ்திரம் ரெக்கமெண்ட் படி இருக்கிற வீடுகளில் கடவுளை கும்பிடாட்டிலும் பரவாயில்ல, குளிக்க வேண்டாம், நீ என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணிக்க, அந்த வீட்டில் நல்லா தான் இருக்கான், அந்த வீட்டில் பொருள் சேர்க்குறான், அந்த வீட்டு பையன் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மாப்பிள்ளை பொண்ணு அமையுது. அப்போ என்ன காரணம்? எல்லா நேரமும் நல்ல நேரம் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ ஒரு வீட்டில்
வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளில் ஜேடு அப்படின்னு ஒரு செடி இருக்குது. பண வரவை அதிகமாக்குது, வீட்டில் பணப்புழக்கத்தை உண்டாக்குது. நீங்கள் மனிதன் நீ என்ன வேணாலும் கத்திக்க, பணம் வருமா, பணம் வருமா, கொடுத்த பணம் வருமா, அதுதானே கேள்வியாக இருக்குது. அதனால் வீட்டில் பணம் அதிர்ஷ்டங்களை இருக்கக்கூடிய செடிகளை நான் ஒரு 7-8 செடிகளை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜேட் செடின்னு ஒன்று இருக்குது, அது வீட்டுக்குள்ளார வளர்க்கலாம். அதுக்கப்புறம் துளசி செடி. வாஸ்து குறையுள்ள வீட்டில் 4 திசையிலும் துளசி மாடை வைங்க, 4 துளசி மாடை வைங்க. துளசியை புசு புசு புசுன்னு வளருங்க. அதுலேருந்து வெளிப்படுகிற அதிர்வலைகள் இருக்கு பாருங்கள், வீட்டினுடைய அன்வான்ட் எனர்ஜியெல்லாம் விரட்டுது. துளசியில் அதிகமான பிராண சக்தி உற்பத்தி ஆகுது. இன்னும் அளவுக்கு அதிகமாக சொன்னால், எந்த வீட்டில் பவளமல்லி மரம் இருக்கோ, ஒரு ஆள் சொல்கிறான் பவளமல்லி மரத்தை வீட்டிலே வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் வைக்கக்கூடாது? அது என்ன ஒன்று இடுப்பில் வந்து குத்துதா ஏதாவது? பவளமல்லி அதன் உலகத்திலேயே ஒரு மரத்தின் அடியில் ஆஞ்சநேயர் வாசம் பண்ணுறார் என்றால் பவளமல்லி மரத்தின் வேர்களிலே தான் ஆஞ்சநேயர் வாசம் பண்ணுறார். ஆஞ்சநேயர் கோயிலை நீங்கள் கும்பிட வேண்டாம், பவளமல்லி மரம் இருக்குது, அதனுடைய வேர்களில் ஆஞ்சநேயர் வாசம் பண்ணுறார். அப்போ எப்படி இருக்கும்? ஆஞ்சநேயர் ஒரு இருக்க இடத்துல எப்படி இருக்கும்? அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதனால் அதே போல் ஸ்னேக் பிளானட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த பிளானட் அதுவும் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பணவரவு வரும். மூங்கில் செடின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து 5, 7, 9 என்ற வகையில் மூங்கில் செடிகளை நீங்கள் வைத்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டுன்னு இருக்குது, அதை தென்கிழக்கு திசையை தவிர வேறு எந்த திசையில் வைத்தாலும் அது சரி வருவதில்லை. மணி பிளான்ட்டு கேதுவினுடைய அம்சம். எங்கெல்லாம் கொடியாக வளர்ந்து போகிறதோ அதை வீட்டின் முன்னால் வைக்கக்கூடாது, வீட்டிற்கு பின்னால் வைக்கணும். மணி பிளான்ட்டு முன்னால் தானே வைக்கணும்பாங்க, அது கேதுவாகவும் செயல்படும். கொடி வகைகள் எல்லாமே கேதுவாகவும் செயல்படும். அப்போ மணி பிளான்ட்டை வந்து வீட்டின் வாசலுக்கு முன்னால் வைக்கக்கூடாது, ஒரு ஓரமாக வைக்கணும், வீட்டுக்கு முன்னாலே வைக்கக்கூடாது. அது எந்த வாசல், தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, எந்த திசையிலையும் மணி பிளான்ட் வைக்கக்கூடாது. தென்கிழக்கில் வையுங்கள், அது கண்டிப்பாக நன்மையை தரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரப்பர் பிளான்ட்டுன்னு ஒரு செடி இருக்குது, அது பொருளாதாரத்தை உயர்த்துது, அதுவும் தென்கிழக்கு திசையில் தான் வைக்கிது. பணக்கார வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், நாமெல்லாம் அவனை பார்த்து விரக்தி அடைகிறோம். எத்தனை பேர் ஜோசியர் வீட்டில் இந்த செடிகள்லாம் இருக்குது, எத்தனை பேருக்கு இந்த செடி இருக்குது, எவ்வளோ பேர் முன்னேறுவதுக்கு டயத்தை குறித்து கொடுக்குறோம். நாம் அதுபடி செயல்படுறோமா? இல்லையே, செயல்படுறதில்லை. நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் வாங்கக்கூடியது இந்த செடிகள், அதான் உண்மை. அதே போல் ஆர்ச்சிட் செடிகள்னு ஒன்று இருக்குது, ஆர்ச்சிட்டு அப்படின்னு ஒரு செடி இருக்கும், அது வாடாமல்லி மாதிரி இருக்கும், கத்திரிப்பு கலரில் அதோடய பூவெல்லாம் பூக்கும். 40 நாள் வரையிலும் அந்த பூ வாடாமல் இருக்குங்க. 40 நாட்கள் அந்த பூவானது வாடாமல் வகையாக இருக்கிறது ஒன்று. அதே போல் அந்த பூவை பர்சில் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு நான் மரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் வாழ்க்கையில் இன்ஸ்டண்ட்டாக எந்த கிரகம் திசை நடத்தினாலும், எந்த கிரகம் எப்படி நடத்தினாலும் பணம் வேண்டும் என்றால் அது ஒரே வழி, வன்னி மரத்து இலை தான். வன்னி மரத்து இலை தான். அந்த வன்னி மரத்து இலையை பர்சில் வச்சுக்கோங்க. சேலஞ்சு நீங்கள் இருக்க அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் வன்னி மர இலையை போய் அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டு வணங்கி அந்த இலையை எடுத்து நீங்கள் பர்சில் போட்டுக்கோங்க. நீங்கள் எதன் மூலமாக உழைச்சால் பணம் வருமோ அத்தகைய வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒன்று. அதே போல் மன அமைதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா லாவெண்டர் அப்படின்னு ஒரு செடி இருக்குது, அந்த லாவெண்டருங்கிற செடியை எடுத்து நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா மன அமைதி நமக்கு நல்லா கிடைக்கும். இது ஒன்று. அதே போல் உங்களுக்கு நிறைய மரங்கள் வந்து மனிதனுக்கு அநேகமான நிறைய நன்மைகளை தந்திருக்கு, நிறைய நன்மைகளை நமக்கு தந்திருக்கு. சரி, அப்போ அந்த மரங்கள் வந்து நமக்கு பெரிய நன்மைகளை தருது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஜோசியர் இருக்கார், இல்லை ஒரு டீ கடைக்காரர் இருக்கார், ஒரு கடை வியாபாரம் ஒரு பாத்திர கடை வச்சுருக்கிறாரு. ஒரு வியாபாரமே வசியமாகலை, சனம் வரமாட்டேங்குது சாமி. முந்தையெல்லாம் எனக்கு 10,000க்கு ஓடும், இப்போ 2,000 தான் ஓடுது, டீ கடையில் வருமானம் இல்லை அப்படின்னா வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. அந்த கடையினுடைய வாசல்களில் கோல்டன் கலரில் எப்படி 2 பில்லர் இருக்கும், தங்க கலர் பெயிண்ட்டோ பேப்பரோ ஒட்டி அதனுடைய பார்டரில் போஸ்ட் ஆஃபீஸ் கலரில் இருக்கிற ரெட்டு ஸ்டிக்கர் அப்படி லேசாக ஒட்டினீங்கன்னா இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து அங்கே ஆக்டிவேட் ஆகும்.
அதுக்கப்புறம் அது ஒரு வேகமாக தந்துகி கவர்ச்சியை இழுக்கும். இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால் சென்னையிலேயே ஃபாலோ பண்ணிட்டேன். இதெல்லாம் நடக்கும். பூட்டி இருக்கிற கடையை திறந்து விட்ட உடனே. அதே போல் ஒரு கடைக்குள் பொறுத்தளவில் வியாபாரம் வசியமாகனா ஏலக்காய் என்பது அது வந்து மிகப்பெரிய பணத்தை ஈர்க்கக்கூடியது. ஜோதிடர்கள் புதனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடியும் குங்குமப்பு சஃப்ரான் ரெண்டையும் டிரான்ஸ்பரண்ட் பேப்பரில் வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா புதன் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு ரகசியம். ஒருத்தருக்கு 27 ஏலக்காய் எடுத்து ஒரு கடையில் வியாபாரம் இல்லை, முன்னால் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வர்றவங்க யாராவது பார்த்துட்டு அதை எடுத்து வாயில் போடுவாங்க. வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறைய நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. நாளடைவில் குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. சின்ன சின்ன பரிகாரம் உடனே இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம்னு விதண்டவாதம் பண்ண முடியாது. கிரக காரகத்துவம் பாவகாரகத்துவம் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அது எங்கேயோடு மயங்கி கிடக்கிறது. செவ்வாய் சனிக்கு ரொம்ப சிம்பிள் தான். செவ்வாய்க்கும் சனிக்கும் ரொம்ப சிம்பிள். சனி வேப்ப மரத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான், வேறு எந்த மரத்துக்கும் கட்டுப்பட மாட்டான். அது மட்டும் இல்லை, சனி திசையில் ஆகாமல் இருக்குது அப்படின்னா வேப்பங்கொட்டையை எடுத்து உங்கள் பர்ஸோடு வச்சுக்கோங்க, பையில் வச்சுக்கோங்க. நீங்கள் சில நேரங்களில் கசப்பாக தான் இருக்கும். வேப்பங்கொட்டையை எடுத்துக்கிட்டு நான் பேண்ட்டில் ஆஃபீஸராக போகிறேன் எப்படி வச்சு பேக்கில் வைங்க, பேக்கில் வச்சுக்கோங்க. வேப்பங்கொட்டை அது உங்களோட கசப்பை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு பிளானட்டோட கதிர்வீச்சு வருது, அதனுடைய காரகத்துவ பொருள் இருந்தால் அது சந்தோஷத்தோடு முதலில் காரகத்துவத்தோடு இணைந்து விடும். அப்பொழுது உங்களோடு இணையாது. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் ரொம்ப மோசமாக இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னா குருவுனா இனிப்பு, ஒரு கடலை உருண்டை, சனினா எள்ளு உருண்டை. எத்தனை டிகிரி? 16 டிகிரி குரு வாங்கியிருக்கிறார், சனி 29. எண்ணிக்கை ஆக்கிக்கங்க. எண்ணிக்கையாக அந்த உருண்டை எடுத்து பையில் போட்டு கையிலே வச்சுக்கோங்க. கிரக 2 கதிர்வீச்சு வரும்போது என்ன செய்யும்? உங்களை தொலைக்காமல் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ஸ்வங்கன்னு இழுத்துரும். டைவர்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்படி சாத்தியம் உண்டு. அதே போல் உங்களுக்கு சர்வ வசியம் ஆகுன்னா ஆழம் விழுது. நல்லா கவனிக்கணும். எந்த மரம் ஒரு மரம் கெடுக்குதோ ஆழம் விழுது. அதே போல் வெள்ளைச்சந்தனம், விஷ்ணு கிறந்த வேறு, இந்த 3 இருக்கிற இடத்தில் நவக்கிரகங்களால் என்ப துன்பர். கேரளாக்காரை என்னாலும் சிறப்பாக இருக்கான். அவன் புள்ள மூலிகையை தான் வசியம் பண்ணி வச்சுருப்பான். அப்போ அதுக்குரிய வசியத்தினுடைய மூலிகைகள் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிள். இவர் கூட அன்னைக்கு இப்போ முதல்ல பேசினவர் கூட சொன்னார், ஒரு கம்பியில் காப்பர் அதை சுற்று, அதை வைன்னார், அதை வேலை செய்யுது. ஒன்றும் வேண்டாம். ஒரு வீட்டில் நெகட்டிவ்னுடைய டாமினேஷன் அதிகமாகிருச்சு, மாரக திசை அவனுக்கு நடக்குது, அவன் விபத்தில் அடிபட்டு இறக்க போகிறான் அப்படின்னா வீட்டில் வந்து வேறு ஒன்றும் வேண்டாம், எளிமையான வழி. அவனை எவனாவது சாவு ஊர்வலத்தோடு போய் சொல்லி அங்கே கொல்லிப்பானை உடைக்கும் போது அவன் தொடம்ப லேசாக தொட்டால் போதும். அந்த பானையை உடைத்தல் என்பது 12ஆம் இடம் மாரணத்தை குறிக்கக்கூடியது. தண்ணி குடத்தை உடைச்சா போதும். இப்போ கூட போன வாரம் கூட ஒரு சென்னையில் ஒருத்தருக்கு மாரக திசை நடக்குது. நான் உடனே பார்த்து பானையை ஒரு மண் சட்டியை வாங்கி தண்ணியை ஊற்றி தலையை சுற்றி கொண்டுட்டு போய் வீட்டுக்கு வெளியே தூக்கி போடு உடனே பானையை உடைக்க சொன்னோம். அப்போ இப்போ மாதிரி பானை இதெல்லாம் வந்து ஒரு செயல் நடப்பதற்கு முன்னாடி பண்ணிட்டா போதும். அநாத பணம் இருக்க மாந்தி தோஷத்துக்கு அநாத பணத்தை அடக்கம் பண்ணணும். ஜோதிடர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் நாம் இந்த அநாத பணத்தை அடக்கம் பண்ணுறது, இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்கிறது என்பதெல்லாம் சேவை. அதனால் நமக்கு வந்து இந்த வசியம் என்பது நிறைய முக்கியம். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவரை எல்லோரும் ஈர்க்கணும், பேச்சு ஈர்க்கணும், வியாபாரத்தை ஈர்க்கணும், தொழிலை ஈர்க்கணும்னா சிம்பிளாக அஷ்டகந்தம்னு இருக்குது. 8 விதமான கந்தம் என்றால் வாசனை பொருள்னு அர்த்தம். கந்தத்வாராம் துராதசாம் நித்யபுஷ்டாம் கரிசினீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாபிகோப கவையே ஸ்ரீயம் அப்படின்னு லக்ஷ்மி ஸ்ரீ சூக்தத்தில் அந்த வார்த்தை வருது. அது என்ன சொல்லுது? புனுகு, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூவு, அத்தரு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அரகஜா 8 பொருளை வாங்கி நீங்களே இது பண்ணி வச்சுக்கோங்க. வசீகரத்தை இழுக்கும். ஒன்றும் வேண்டாம். உங்கள் உடம்பில் துர்வாடை இருந்தால் துர்தேவதைகள் உங்கள்கிட்ட வரும். உங்கள் உடம்பில் நறுமணம் இருந்தால் என்னாகும்? நல்ல தேவதைகள் உங்களிடத்தில் வரும். ஒரு ஜோசியர்
எதையாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும். ஒரு சென்ட்டை வச்சு கையில் தேய்ச்சி இப்படி பார்க்கணும். சில பேர் மேனரிசமாக பாருங்கள், இப்படியே எதாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம உடம்பை சுற்றிலும் நல்ல பூசணை வாசனை திரவியங்களை பூசணும். இது என்ன செய்யும், ஒரு காற்று அடிக்கும்போது நாம் தளர்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அந்த வாசனை நம்ம முகத்துக்குள்ளே சுவாசத்துக்குள்ளே புகுந்து கிளர்ந்து நம்மளே சந்தோஷப்படுத்தும். இதில் தான் இருக்கக்கூடிய விஷயம். அருள் அணி பொருள் அணின்னு வச்சுருக்கிறோம். அருள் அணி வச்சுருக்கிறோம். இந்த வாசனை திரவியங்கள் மூலமாக நாம் நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் கேது திசை நடக்குது. அவர் ஏற்கனவே சொன்னார் பாருங்கள், பள்ளிப்பாளையம் முருகேசன் ஐயா அவர்கள். மகம் அஸ்வினி, மகம் மூலம், அதே போல் திருவாதிரை சுவாதி ராகு, இந்த 6 இம்சை பிடிச்ச பயலுக. இவங்க எங்கே தொட்டாலும், இவங்க நட்சத்திரத்தில் இருந்தாலும் கெடுதல் தான் வரும். அதனால் அப்படி இருக்கின்றால் கேதுவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், வேப்ப மரத்தினுடைய வேர் இருக்குது பாருங்கள், அந்த வேர் அதுதான் கேதுவாக இயங்கும். அதை ஒரு எடுத்து நம்ம தாயத்து மாதிரி போட்டுக்கலாம். அந்த காலத்தில் வெள்ளருக்கு வேறாக வீட்டு வாசலில் வச்சுருப்பான், வெள்ளருக்கு பிள்ளையாரை வச்சுருப்பான். சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படி வச்சு வீட்டில் வச்சு வணங்கியிருக்கிறான். அதே போல் ராகுவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டி மரம். ராகு தான் இருக்கிறதுலே நமக்கு, ராகு திசை நடந்தால், ராகு புத்தி நடந்தால், ராகுவோட தொடர்பு இருந்தால் பையன் எதிர்மறையாக செயல்படுவான். படிக்கிறவன் படிக்க மாட்டான், ஒழுக்கத்துக்கு புறமான செயலெல்லாம் ராகுன்னு நமக்கு நல்லா தெரியும். எட்டி மரத்தை பற்றி ஒரு விஷயம் தெரியணும். எட்டி மர குச்சி, எட்டி மரத்தினுடைய காய் எட்டி காய் மாதிரி படு கசக்கும். ஆனால் ராகு என்பவன் எப்படி அடங்குவாங்கிறத நான் உண்மையை இப்போ உடைக்கிறேன். எட்டி மர காயை சாப்பிட்டு கொண்டு எல்லா காலம் வாழக்கூடியது கரைச்சான் குருவி. அந்த கரைச்சான் குருவி பறக்கும் பொழுது அதனுடைய நிழல் பூமியிலே விழுகின்ற பொழுது, நல்ல பாம்பு எந்த பாம்பு போனாலும் அந்த நிழல் பட்ட மாத்திரத்தில் அந்த பாம்பு அப்படியே நிற்கும், நகலவே நகலாது. ராகுவை அப்படியே ஸ்தம்பித்து வைக்கக்கூடிய ஆற்றல் நிழல் கிரகம். ஒரு பச்சி எட்டிக்காயினுடைய காயை சாப்பிட்டு அதனுடைய நிழலில் அதற்கீழ் பாம்பு இருந்தால் பாம்பு நகராமல் அப்படியே நிற்கும். இதுதான் ரகசியம். அப்போ ராகுவினுடைய மோசமான பலன்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் எட்டி மரத்துக்கு உண்டு. அப்போ என்ன செய்யணும், அப்போ நாம் ராகு மோசமாக இருக்கா, எட்டி குச்சியோட ராகு ஒரே ஒரு விஷயத்துக்கு பாசிட்டிவ்க்கு கட்டுப்படுவான். குன்றுமணி, சிகப்பு குன்றுமணின்னு இருக்குது. அதை 18 குன்றுமணி எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு வீட்டு முன்னால் உள்ளே வச்சுட்டிங்கன்னா, வீட்டினுடைய நுழைவாயிலுக்கு உள்ளே இருப்பது 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும். 2ஆம் இடம் கெட்டு போச்சு, குரு கெட்டு போயிட்டான். லக்கணத்துக்கு 2ஆம் இடம், லக்கணாதிபதிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், லக்கண புள்ளிக்கு 2ஆம் இடம், ஒன்றுமே இல்லை என்றால் ஒரு வீட்டினுடைய தலைவாயிலை சுத்தப்படுத்தி அதற்கு உள்ளே 2ஆம் இடத்திற்கு உள்ளே என்றது வாசல், வாசலுக்கு உள்ள பகுதி, அதை சுத்தப்படுத்தி செம்மண் பட்டை போட்ட வீடுகளில், செம்மண் பட்டை போட்டு கோலம் போட்ட வீடுகளில் லட்சுமி கடாட்சம் உண்டு. செம்மண் பட்டை போட்டு ஒரு பவுலில் தண்ணீர், சுத்தமான நீர் வைத்து அது பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, வெட்டிவேறு இதெல்லாம் போட்டு குன்றுமணியும் போட்டு ஸ்ரீசக்கரம் வைத்து செயற்கையாக அந்த வீட்டில் குருவினுடைய கிருபா கடாட்சத்தை நீங்கள் ஏற்றலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பேர் உருளின்னு சொல்கிறான். உலகத்திலேயே பெரும் பணம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, காமதேனு, கற்பகத்திரு, சிந்தாமணி, உச்சிர, சிரவஸ்தெல்லாம் கடலில் தான் கிடச்சிச்சு. பார்க்கடலை குறிக்கக்கூடிய ராசி மீனம். மீனத்தில் தான் காமதேனு இருக்குது, மீனத்தில் தான் குபேரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அந்த குரு எங்கே உச்சமடைகிறார் என்றால், லக்னத்திற்கு 4ஆம் இடம், காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம், கடகத்தில் உச்சமடைகிறான். உச்சமடைகிற சந்திரன் எங்கே உச்சமடைகிறான்னா, காலபுருஷத்துக்கு 2ஆம் இடமான சுக்கிரனில் உச்சமடைகிறான், அந்த ரிஷபத்தில் உச்சமடைகிறான். அப்போ 2ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் எது? சூரியன், அதுக்கப்புறம் மேலே சந்திரன், செவ்வாய். இந்த மூன்றும் 2ஆம் இடத்தில் தான் சிறப்பாக இருக்கிறது. 2ஆம் இடம் தான் பணம், 2ஆம் இடம் தான் குடும்பம். 2ஆம் இடம் ஒருத்தனை கெட்டு போகக்கூடாது. காலபுருஷத்துக்கு 2ஆம் இடமும் கிடக்கூடாது, 1ஆம் இடமும் கிடக்கூடாது, 3ஆம் இடமும் கெட்டு போனால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த 2 வீடையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தலைவாசல். தலைவாசலுக்கு 2 பக்கம் மாடாக்குழி, அதில் விளக்கேற்ற வேண்டும். மாடாக்குழியை நம்மால் தின்னுவிட்டான். இப்போ வாசல், அதற்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய வகையில் இந்த உருளி வைத்து, நீர் வைத்து, பன்னீர் வைத்து, தாமரை பூ வைத்து நீங்கள் எல்லாம் உள்ளே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். இப்படி நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள் எல்லாரும் சுக்கிரன்னா வீடு, 2ஆம் இடம் வாய், வாய் மணந்தால் செல்வம், வாய் நாற்றம் அடித்தால் நோய், வாய் நாற்றம் அடைந்தால் 2ஆம் இடம் வாய், 6ஆம் இடம் உணவு. புரிஞ்சுக்குங்க.
அப்போ 2ஆம் இடம் வாய் நல்லா இருக்கணும்னா ஏலக்காய் போட்டுக்கிட்டே இருங்க, நல்ல வாசனை உள்ளதை பொருளில் போடுங்க, இது மணக்க பணம் வரும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு லாஜிக். அதனால் இதெல்லாம் சொன்னால் வந்துடுமா? இல்லை, செய்தால்தான் வரும், கேட்டால் வராது, கேட்டால் வராது. அப்போ ஒரு வீடு உள்ளே தலைவாயில் எப்படி இருக்க வேண்டும்? அதனால் நாம் ஜாதகம் சரியில்லை என்றால் வீடுகள் வாழ்பவையின் அடையாளத்தை சொல்லும். வீடை சுத்தமாக வச்சுக்கணும், மனமாக வச்சுக்கணும், அழுக்கு துணி எல்லாம் பார்த்துக்கணும், இருட்டெல்லாம் பார்த்துக்கணும், சமயக்கட்டு மாத்திரம் முக்காய் இருட்டு இருக்கணும், முழுசாக லைட்டு போட்டால் சரியாக வராது. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. சுக்கிரனுக்கு கரு ஊமத்தன் செடி, அதனுடைய வேரை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை தரும். புதன் என்பது சென்னாயுருவி வேர். புதனுக்கு சென்னாய் ஜோதிடர்கள், ஆடிட்டர்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கக்கூடியவங்கள்லாம் சென்னாயுருவி வேர் தோல் நோய் சம்மந்தப்பட்டதை போக்கும், வாக்கு சித்தி உண்டாகும், மந்திர தேவதை வேலை செய்யும், சித்து வேலை செய்பவர்கள், கலைக்கூடம் வச்சிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சென்னாயுருவி வேரை நீங்கள் எடுத்துக்கொண்டு கொத்தா அப்படி வச்சு பாருங்கள். அதிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த அதிர்வுகள் உங்களை கிரியேஷன்ஸுக்கு கொண்டுட்டு வரோம். அதே போல் செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணணும்னா சிவனார் வேம்பு என்பது அதிகார பதவி கிடைக்கும். எதிரிகள் சரணடைய வேண்டுமானால் சிவனார் வேம்பு கிடைக்குது. சந்திரன் நன்றாக இருக்க வேண்டுமானால் பலாமரம். பூச நட்சத்திரத்தன்று அமாவாசை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் பலாமரத்தை தானமாக கொடுங்கள். நித்தம் தொழில் நன்றாக இருக்க வேண்டுமானால் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி அன்று உங்கள் கோயில்களிலே சக்கர பூசணி தானம் கொடுங்கள். காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் துலாம் ராசியை ஆக்டிவேட் செய்தால் உங்கள் கணவன் மனைவி உறவு எவ்வளவு மோசமான ஜாதகம் நன்மை தரும். துலாம் ராசிக்குரியது. அங்கே சுவாதி இருக்கிறது, அங்கே செவ்வாய் சித்திரை இருக்கிறது, அங்கே குருவினுடைய 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதை சொல்லணும்னா சுக்கிரன் என்றால் இனிப்பு, அதில் சுவாதி என்பது ஒரு இதழ், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அன்னாச்சி பழத்தை நல்லா கவனிக்கணும். அன்னாச்சி பழம் சித்திரை நட்சத்திரம் இருதயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய நரம்பு, அந்த நரம்பு மண்டலம் மூளைக்கு போகக்கூடிய நரம்போடு ஆக்டிவேட் ஆகும். அப்படி இருக்கிற பொழுது யாருக்காவது கோமா ஸ்டேஜுக்கு போகிறான், பெரலி அட்டாக் வரப்போகுது ஜாதகம் சொன்னால் அன்னாச்சி பழ ஜூஸை சாப்பிடு. ஆஸ்பத்திரிக்கு போன உன்னை கொண்டு ஐசியூவில் வைக்காமலேயே உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். அன்னாச்சி பழ ஜூஸ் சாப்பிட்டு பாருன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நன்மை அடைவீர்கள். இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களை மாதிரி உள்ளவர்களிடத்தில் நான் கற்று கேட்டுக்கொண்டு தெரிந்ததை உபயோகப்படுத்தி பார்த்தேன். நன்றாகவே இருக்கிறது. எல்லோரும் நன்றாக இருப்போம், வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த அருமையான ஒரு வகுப்பு கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோக்கள் எவ்வளவோ பேருக்கு எல்லா வீடியோ எடுத்தாலும் யாராவது பயனடைவாங்க. அதில் எதுவும் ஒளிமறைவு இல்லை. அதனால் எப்பொழுதும் நான் கொஞ்சம் நகைச்சுவையாகவும் உணர்ச்சி வசப்படுவதாகவும் இருப்பேன். காரணம் உலகம் நேசிக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் இன்புற்றி இருக்க வேண்டும். வேறொன்றும் செய்ய பராபரமே என்று சொல்லி என் குருநாதர் திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை சிந்தித்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜோதிடர்களுக்கும் அவர்கள் திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஜோதிட கருத்தில் நகைச்சுவை பேசணும்னா ஐயா தவிர நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐயா எப்போவுமே நகைச்சுவையாகவும் ஜோதிட கருத்துக்களை ஆழமாக மக்களுக்கு பதிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் ஐயா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ஆர்வத்தில் தான் ஐயாவை எங்கேயோ எல்லா பக்கம் அழைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ரொம்ப நம்ம வெளியிலலாம் நடத்துகிறப்ப ஏன் என்னை கூப்பிடலன்னு உரிமையாக கேட்டார் ஐயா. அதாவது இன்றைக்கி சொல்கிறேன், இனிமேல் எந்த கருத்தரங்க எங்கே போட்டாலுமே ஐயாவை முதல்ல அழைச்சிடுவேன். சரிங்களா? அதாவது ஆர்வம் இருக்கிறவங்கள நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள வரதுக்கு யோசிப்பாங்க. வந்த நேரத்தில் ஒரு சமயம் 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களாம் கூப்பிட்டு பேச வைக்க முடியல, என்ன செய்யறது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கூப்பிட்றதில்லை தவிர யாரையும் கூப்பிடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இல்லை. சரிங்களா? எல்லாத்தையும் பிரபஞ்சம், அதாவது நம்ம வழிநடத்துறது நம்ம ரவிக்குமாராக தெரியலாம், ஆனால் அது பிரபஞ்சத்தோட அனுமதியோடு தான் நடக்குது ஒவ்வொரு நிகழ்வுமே. அப்போ பிரபஞ்சம் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரிங்களா? நான் ரவிக்குமார் இடம் கொடுக்கலன்னு இல்லை. சரிங்களா? அப்படி நினச்சிட்டா சோசியலுக்குள்ளே ஒற்றுமை வந்துடும். சரிங்களா? ஜோதிட மாநாடு எனக்கு அதில் ஒன்றுமே ஜோதிட மாநாட்டில் போய் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அங்கே ஒவ்வொருத்தரும் கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருப்பான். ஆமாம், அவன் பண்ணியிருப்பான். கருத்தரங்களை கூட இப்போ கருத்தரங்கம் ஒன்று மட்டும்தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பெரும்பாலும் கருத்தரங்குகளை மாத்திரம் பாருங்கள், கருத்துக்கள் இருக்குது. மாநாட்டில் பொறுத்தல்லாவே மகிழ்ச்சி தான் இருக்கிறது. அதில் எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. எவனும் கேட்க மாட்டான். நல்ல ஆளை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து
இங்கேருந்து போவேன். யாரும் வருத்தப்படாதீங்க, இதை வேறு யாராவது மாநாடு நடத்துகிறவங்க கேட்டு என்னை கோபிக்காதீங்க. நான் வந்து எத்தனை பேர் நோட்டையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வந்து முன்னால் உட்காந்துருக்கான், 25 பேர் 30 பேர் உட்காந்துருக்கான். இவங்க பக்கத்தில் உள்ளவங்க பேசியே கெடுத்து போடுறாங்க. அப்போ மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு வாங்க. அதை விட இங்கே இருக்கிற கூட்டத்தை விட யூடியூப்பில் உங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது தெளிவாக இருக்கிறது. அதுதான் சொர்க்கத்தில் இருப்பது போல் இருக்குது. இங்கே இப்போ ஐயா பேசுகிற இவர் பேச்சை நேரில் கொடுத்தா கேட்க முடியாது. ஆனால் யூடியூப்பில் பாருங்கள், அழகாக இருக்குது. ஓடி போய் அவரை கொஞ்சணும் போல் இருக்கும். அப்படி தான் ஒரு தடவை பள்ளிப்பாளையம் முருகேசன் ஐயாவை, அவர் பேச்சு அருமையாக இருக்குது. ஃபோன் பண்ணி ஐயாட்ட ஃபோன் பண்ணி பேசேன். தாசில்தார் பேசினார், அவ்வளோ அருமையாக இருந்தது. என்னுடைய மருமகன் மாப்பிள்ளை மணிகண்ட பாலக்காடு, அவர் பேசுனா அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இங்கே பேசும்போது என்ன செய்யும், நமக்கு இதுதான் தெரியுமே, அதனால தான் நான் தெரியாத வித்தையை விட்டு உள்ளே விளாட்றது. இப்போ ஜோசியத்தை பற்றினா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். தெரியாத வித்தைகளை வந்துட்டால் கம்மனு என்னடா சொல்கிறான்னு கேட்பீங்கள்ல, அதுதான். இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு நான் 3வது வித்தைக்கு போயிடுவேன். ஆமாம், இல்லை வாழ்க்கையில் ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை 4 பேர் தெரியணும்னா சும்மனாச்சுக்கார் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தால் யார் இவருன்னு கேட்பான். தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். அதனால் உங்களை விட சிறப்பாக ஜோதிடம் சொல்ல ஆள் இல்லை. இருந்தாலும் கொள்ளந்திரவில் ஊசி குத்த முடியாது. பள்ளிப்பாளையம் இருக்கிற வரைக்கும் ஜோதிடம் அழியாது. நன்றி, வணக்கம். பள்ளிக்கொண்ட பாளையம் பள்ளிப்பாளையம், சரிங்களா? அதனால் பள்ளிக்கூடமே அதில் உள்ள அடங்கியிருக்கா இல்லையா, பள்ளிங்கிற இடத்துல. அப்போ கற்றுக் கொடுக்குற ஜோதிட கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த பள்ளிக்கூடம் பள்ளிப்பாளையம் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? அது அங்கேருந்தா எல்லாருமே உதயமான ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து பேசினவரே தாய் சங்கத்தினுடைய தலைவர் தான், சரிங்களா? சந்திரசேகர் செய்யா. இதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட்டு. நம்மளுக்கு இன்றைக்கி இந்த அவங்கெல்லாம் பார்க்கணுங்கிற இருக்கும்போது அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற அடிப்படையில். ரைட்டு. ஐயா சொன்ன ஒரு கருத்தில் மட்டும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது ஈசானி மூளை வீடு பார்க்குறதுக்கு எல்லாருமே ஈசானி மூளையை ரொம்ப கையில் எடுக்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் ஈசானி மூலைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற கருத்தை யாரும் பதிவு பண்ணல. அதனால் ஐயா அடியன் அதை பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஈசானி மூலைங்கிறது சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கெஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் தான் அந்த இடத்துல புள்ளியாக நிற்கிது. கெஜகேசரி யோகத்துக்கும் ஈசானி மூலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். அதாவது கெஜம்னா யானைன்னு அர்த்தம், சரிங்களா? கெஜகேசரி யோகத்தில் யார் இருக்கா அப்படின்னா குருவும் சந்திரன் தான் இருக்கார். யானைனா குருவா? கரசகரணத்துக்கு அதிபதி யாரா வரார்? சந்திரனா வராரா? அப்போது குருவும் சந்திரன் தான் ஈசானி மூலையத்தில் இருக்கா, சரிங்களா? அப்போ ஈசானி மூலைங்கிறது வடகிழக்கு மூலைன்னு சொல்கிறோமா? அந்த வடகிழக்கு மூலை கதாநாயகன் யாருங்க? குரு பகவானும் சந்திர பகவான் தான், சரிங்களா? சந்திரங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் ராசி, சரிங்களா? அதே மாதிரி அதனால தான் நிலத்தடி நீர் தொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அங்கே குரு உட்காந்துருக்கிறதுனால அந்த இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, கோயில் வாஸ்து, அதாவது வாஸ்துல ஈசானி மூலைன்னு சொல்கிறோம் இல்லைங்க. அப்போ தண்ணி மட்டம் அங்கே இருக்குது, இன்னொரு மட்டம் என்ன இருக்குதுங்க, பூஜை ரூம் இருக்கா இல்லையா? பூஜை ரூம்பு அந்த மூலையில் தான் வைக்கணும், அதுதான் ஈசானிய மூலை. இப்போ பூஜைக்கு கதாநாயகன் யாருங்க? குரு பகவான். பூஜைக்கு கதாநாயகன் குரு பகவான். பூஜைக்கு கதாநாயகன் குரு பகவான். அப்போது அதை சந்திர பகவான் அங்கே இருக்கிறனால, குருவும் அங்கே இருக்கிறனால குருச்சந்திர யோகமும் அங்கே உருவாகுது, சரிங்களா? கஜகேசரி யோகமும் உருவாகுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வாஸ்து ப்ராப்ளம் வராதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜகேசரி யோகத்தால் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இயங்குது, சரிங்களா? அப்போது கோயில்களும் நீர்பரப்புகளும் அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். அதனால தான் அன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, அதாவது முன்ன காலத்திலேயே அதாவது கோயில் இருக்கிற ஊரில் குடியிருக்க முடியாது, குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவும் அந்த சந்திரனும் ஒரு ஊரில் இருந்தானா கோயில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு முன்னாடி நீர் தொட்டி அல்லது தெப்பக்குளம் இதெல்லாம் அமைச்சிருப்பாங்க, சரிங்களா? அப்போ ஏன்னா சந்திரனும் குருவும் அங்கே இயங்கணுங்கிறதுக்காக. அப்போ கஜகேசரி யோகத்தினால தான் ஈசானி மூலையை கையாளுறோம். ஈசானி மூலைன்னு சொல்கிறோமே தவிர ஏன் ஈசானி மூலைங்கிறது விளக்கலை, யாருமே இது வரைக்கும் விளக்கலை. அதனால் அடியேன் அது விளக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, சரிங்களா? அவருக்கு எல்லோரும் ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லோரும் கைதட்டு கொடுத்தே ஆகணும். கோவில்களில் ஏன் ஈசானிய மூலையில் நவக்கிரகம் வைக்கிறாங்க? ஏன் வேறு பக்கம் வச்சுருக்கலாம்ல?
என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னாங்க. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன், அதுக்கப்புறம் தாடை என்பது சனி பகவான், முடியும் கேது பகவான், ராகு வாய், மூக்கும் இந்த நெத்துக்குழியும் குரு பகவான். சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. கன்னங்கள் சுக்கிர பகவான். அப்போ 9 இருக்குது. இந்த 9ம் கெடக்கூடாது என்றனால தான் ஈசானியத்தில் அந்த நவகிரகங்களை வச்சாங்க. இதுதான் ரகசியம். அண்ணா ஒரு அற்புதமாக சொன்னார். உண்மையிலே ஜீனியஸ். நான் தலைவணங்குறேன். அந்த காலத்தில் லெட்டின் பாத்ரூம் வீட்டில் இருக்காது. எல்லோரும் வெளியில் மந்தக்காட்டுக்கு போவாங்க, குளிக்க வருவாங்க. இந்த மோகனூரை ஊரில் இருக்கக்கூடிய ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். ஆமாம், ஏன்னா உள்ளூரில் வெளியூர்லேருந்து நம்ம வந்திருக்கோம். உள்ளூர்காரங்களை நேசிக்கணுமா இல்லையா? ஆமாம். கோவிலில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்தி கர்ப்ப கிரகத்தின் வழியாக வரும். இருட்டில் தங்கி இருக்கும் காஸ்மிக் எனர்ஜி. அது காலையில் வச்சோடனே விளக்கு போடுவாங்க. குளிக்கிற அந்த சுவாமியை குளிப்பாட்டுற தண்ணி இருக்குது பாருங்கள். குளிப்பாட்டுற தண்ணீர் எல்லாமே என்ன ஆகும்னா, கோவில் கருவறையில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் அப்படியே தண்ணீர் வாட்டர் பாடி காம்பவுண்ட்ஸ், வாட்டர் பிராணன், நீர் பிராணனாக மாறி அப்படியே போய் தெப்பக்குளத்தில் போய் சேரும். தெப்பக்குளத்தில் போய் சேர்ந்த உடனே அங்கே தான் தெப்பக்குளத்தில் முந்தி குளிப்பான். குளித்த உடனே அவன் காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே ஏன்னா நீரின் மூலமாக எடுத்துக்கொள்வான். சுவாசத்தின் மூலமாக கோயிலுக்குள்ளே எடுத்துக்குவான். உடம்பில் 360 டிகிரியும் கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அங்கே வச்சுருக்கிற கடவுளெலாம் ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். பொழப்பு இல்லாமல் வைக்கலவே. நான் அதை பற்றி ஒரு நாள் வகுப்பு நான் சொல்லுவோம். ஆமாம். அப்படி வரும்பொழுது அவனுக்குள்ளே என்ன ஆகும், 7 பிரகாரத்தை தாண்டி வரும்போது நவகிரகங்கள் வேலை செய்யாது. நவகிரகம் வேலை செய்யாத இடம் ராஜகோபுரத்திலே கலண்டுக்கும். அதனால் ஒவ்வொன்றுக்கு சக்கரை வச்சான். கோவில் கொடிமரத்துக்கிட்ட வந்த உடனே சாமியெல்லாம் சுற்றி வந்தவுடனே கீழே விழுவான். ஏன் விழுந்தான் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான சக்தியை நாம் இழுத்து விட்டால் கீழே படுத்த உடனே அது செக் பண்ணி இழுத்துக்கோ. ரேஷன் கடையில் 5 கிலோன்னு 5 கிலோவுக்கு போல் மிச்சம் இருந்தால் அள்ளிக்கிறான்ல, அதுபோல் அதே நேரத்தில் குறைவாக இருந்தால் அது இன்ஜெக்ட் பண்ணிவிடும். அதனால தான் கீழே படுறான்னா, கொஞ்ச நேரம் உட்காடுறான்னா. நல்லா கவனிக்கணும். பெண்களுக்கு இயற்கையிலே சக்தி உண்டு. ஒரு ஆண் சக்தி தேவைப்படுவனாக இருக்கிறான். பெண்ணுக்கு இயற்கையிலே சக்தி இருக்கும். முரட்டுத்தனமாக ஆம்பளை விட 1000 மடங்கு பவுண்ட் ஜாஸ்தி. ஒரு பெண் பிரசவத்தில் 2850 பவுண்ட் எனர்ஜியை தாங்குறா. ஆண் மலையிலிருந்து திரகாத்திரமாக கீழே விழுந்தானா ஐயோ அம்மாவுன்னு கத்துனா கூட 1475க்கு மேலே தாண்டாது அவனுடைய மரண ஓலம். பெண் கர்ப்பத்தில் பிரசவத்தில் 2750 பவுண்டை வலியை வேதனையை தாங்குறா. அப்போ அவளுக்கு உடம்புல எனர்ஜெட்டிக் இருக்குது, சக்தி இருக்குது. அதனால் அந்த சக்தி அதிகமாக போயிருங்கிறனால தான் பெண்களை என்ன செய்வாங்கன்னா கோவிலுக்கு போக சொல்லுவான். கோயிலில் போய் அவங்க மண்டி போட்டு கும்பிடும்போது 2 பாயிண்ட் இருக்குது. கும்பிடும்போது அவகிட்ட உடம்புல தாறுமாறாக ஏறிடுச்சா சொங்கின்னு உறிஞ்சி இழுத்துக்கும். ரொம்ப பலகீனமாக இருந்தால் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணோம். கருவறை இருப்பதினால் அது எரிஞ்சு போகக்கூடாது, ஃபயர் எரிஞ்சு போகக்கூடாதுங்கிறது தான் மடிக்கும் போது கருவறை அந்த அவளுடைய யூட்ரஸ் உள்ளே மடங்கி போகுது. ஆண் அப்படிலாம் மட்டமல்லாக்க அடித்தா அவனுக்கு விதைக்காய்கள் பலமாகுது. அவனுடைய ஆர்கன்ஸில் எல்லாத்துலேயுமே சக்தி இன்ஜெக்ட் பண்ணப்படுது. 7 சக்கரம் டியூன் ஆகுது. இப்படி டெம்பிள் சயின்ஸ்னு இருக்குது. இப்போ இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி நிறைய இருக்குது. இப்போ கோயிலில் இந்த பயலுக குளிக்கவும் விட மாட்டான், தெப்ப குளத்தில் குளிக்க விட மாட்டான், தண்ணீர் போக விடாமல் சாக்கடையில் விட்டுறானுங்க. இப்படி எல்லாம் இருப்பதினால் அன்று வீட்டில் லெட்டின் பாத்ரூம் கிடையாது, கக்கூஸ் கிடையாது. அதே போல் வீடுகள் ஒழுக்கமாக இருந்தது. 1.5 அடி சுவர் இருந்தது, சுண்ணாம்பு இருந்தது. மேலே சனீஸ்வர பகவான் கிடையாது, தட்டு ஓடுகள் மட்டும்தான் இருக்கும். இப்படி அன்று இருந்த மனிதன் நீண்ட ஆயுளோடு இருந்தான், இன்று குறைவாக இருக்கிறான். காரணம் என்ன என்றால் 4.5 அங்குல சுவர் வந்து விட்டது. இப்பொழுது 5 இன்ச்சு 3 இன்ச்சு சுவர் வந்து விட்டது. அளவுக்கு அதிகமான சக்தி, சத்தங்கள், அளவுக்கு அதிகமான இறைச்சல், மன உளைச்சல் அவனை பலகீனப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட வீடுகள் இருக்கிற வரையில் இருந்தது. அன்னைக்கு தொட்டி முத்தம் வச்சான். வீட்டில் ஆகாயத்தில் இருக்கிற சக்தி மழை நீர் வீட்டுக்குள்ளே விழுந்தது. அது என்ன செய்தது, அமிர்தமாக நம்ம வீடுகளுக்குள்ளே பரவுச்சு. நம்ம வீடுகள் யாவும் கோவில்களை போல் இருந்தது. வெளியில் போனால் காலை கழுவாமல் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். இப்படி ஒவ்வொரு மனிதனையும் வகைப்படுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்துகின்ற சாஸ்திரங்கள் பொய்யாகவே இல்லை. இன்று சாஸ்திரம் மலையேறிவிட்டது, பல கிலோமீட்டர் போய்விட்டது. அதனால் இப்பொழுது நம்மளுடைய கடமைகள் இவைகளெல்லாம் சொல்லி 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 மனிதர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் நடத்துகின்ற இந்த விழா எவ்வளோ தூரம் இருந்தால் என்னங்க, ஜோதிடத்தில் சம்பாதிச்சாதோ ஜோதிடத்துக்கு செலவழிச்சிட்டு போகிறோம். அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம், சீக்கிரமே நல்லவன் ஆயிடுவோம். அதனால் எனக்கு தெரியலன்னா ஐயா காலில் விழுந்து எழுதி 4 கலையை கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிட்டு போகிறேன், அவ்வளோதான். அதனால்
பல நூல் படித்து பிரயோஜனம் இல்லை, அம்புட்டு காப்பி அடித்து எழுதுறானுங்க. பக்கத்தை பெரட்டவனே தூன்னு துப்புற மாதிரி இருக்கு. ஆனால் என்னுடைய அனுபவங்கள் அது யாருக்காவது போட்டோம், எழுதட்டும், அதுதான் உண்மை, அதுதான். அதனால் பாட்டு பாடி பலன் சொல்பவரும் உண்டு, அதில் அர்த்தத்தோடு கேட்டவரும் உண்டு, 4 வரி சொல்பவரும் உண்டு. எல்லாரும் இங்கே தான் குடியிருக்கிறார்கள். ஜோதிட கலை ஓங்க வேண்டும், ஜோதிடத்தின் குடும்பம் வறுமையில் வரக்கூடாது என்று சொல்லி நான் வணங்கம் காளியையும் பிரத்யங்கரா வராகியும் வேண்டிக் கொள்கிறேன். நான் உபாசகர், கும்பாபிஷேகம் பண்ணுற சிவாச்சாரியார். அதனால் எனக்கு நிறைய லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, அதான் உண்மை. அதனால் தயவுசெய்து எல்லாரும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள். அது மேலும் உங்களுக்கு சகுனமாக நிமித்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொட்டும். வெறும் ஏட்டு சுரக்காய் பயன்படாது. ஏதோ ஒரு தேவதையை பிடிச்சிக்கோங்க, கண்ணை முன்ன படம் ஓட அதை கதை சொல்லுங்கள். அதனால் நீங்கள் இன்னும் முன்னேற வேண்டும். இதை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களையும் சொல்ல முடியாது, ஏற்கனவே முன்னேறி தான் இங்கே வந்து இருக்கீங்க. அதனால் எல்லாம் அவர் உண்மையிலே ஒரு சிறந்த மகான் தான். அவர் எல்லா சப்ஜெக்டும் தொடர்றார். அவர் தலைவராக ஆசிரியராக இருப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லி நன்றி, வணக்கம். ஓகேங்க ஐயா. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை முடிக்கிறதுக்குள்ளே ஐயா பேசிட்டார். ஐயாவுக்கு அனுமதி கொடுத்துட்டு, அதாவது தமிழ்நாட்டை குறிக்கிறது எந்த ராசி? தமிழ்நாட்டை குறிக்கிறது எந்த ராசி? கடக ராசி. தமிழ்நாட்டை குறிக்கிறது கடக ராசி. ஏன் தமிழ் மொழியை குறிக்கிறது எது? சந்திரன். தமிழ் மொழியை குறிக்கிறது சந்திரன், சரிங்களா? அப்போ சந்திரன் ஆட்சி பெற ராசி கடக ராசி. அப்போ தமிழ்ங்கிறது தாய் நாடுன்னு சொல்கிறோம், சரிங்களா? தாய்ங்கிறது பெண் மகள் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ கடகராசியை தான் என்ன செய்கிறோம், நம்ம தமிழ்நாட்டோடைய ராசியாக வச்சுருக்கிறோம், சரிங்களா? அப்போது அந்த அடிப்படையில் கடகராசியில் சந்திரனும் குருவும் என்ன செஞ்சுருக்குங்க? குரு உச்சமாயிருக்கார், சந்திரன் ஆட்சி ஆயிருக்கார். அப்போ 2 கிரகத்துக்கு அங்கே வலிமை இருக்கிறனால அந்த 4ஆம் இடம் தான் வீட்டுக்கான இருப்பிட ஸ்தானம், சரிங்களா? காலபுருஷர் லக்கணத்தில் 4வது வீடு எதுங்க? கடகராசி. அந்த கடகராசி தான் என்ன கடகராசியில் தான் சந்திரன் ஆட்சி பெறுறார், குரு உச்சம் பெறுறார். அப்போ 4ஆம் இடங்கிறது என்னங்க? வீடு மனை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? வண்டி வாகனம்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ சந்திரனும் குருவும் கெட்டு போகாமல் இருந்தாவே அவன் அந்த பொருளை அடைஞ்சிருவான்னு சொல்கிறதுக்கு தான் அந்த இடத்துல உச்சமாயிருக்கா, ஆட்சியாயிருக்கார், சரிங்களா? அப்போது அதை வச்சு தான் வீட்டு வாஸ்தே உற்பத்தி பண்ணாங்க. அந்த 4ஆம் இடத்தை வச்சு தான் 4ஆம் இடம் வீடுங்கிற பவரை அதை கிரகத்தை வச்சு உற்பத்தி பண்ணிட்டாங்க. அதை வச்சு தான் வாஸ்துக்கு என்ன செஞ்சாங்க? ஈசானி மூலைன்னு கொண்டு போய் குரு வீட்டில் கொடுத்தாங்க. இப்போ 4 கார்னரில் உச்ச வீடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உச்ச வீடு பூரா பாருங்க குரு ஆதிபத்தியம் பண்ணியிருக்கும். அதைத்தான் உச்ச வீடுன்னு சொல்லியிருக்காங்க, வேற எதையும் உச்ச வீடுன்னு சொல்லலை, சரிங்களா? அப்போ அதாவது தனுசு ராசியை உச்ச வீடுன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே எங்கேங்க? வடமேற்கு மூலையை உச்ச வீடுன்னு சொல்லியிருக்காங்க, வடமேற்கு மூலை. அப்போ அதாவது மேற்கு பார்க்க வாசப்படி வைக்கணும்னா எங்கே? வடக்கோரம் தள்ளி தானே வாசப்படி வைக்கணும், அதைத்தானே உச்சவாசல்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்க குரு இருக்கார், பக்கத்தில் நீர் ராசி. என்ன ராசி? விருச்சக ராசி, நீர் ராசி. அதனால குரு உச்சமாகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதான் கஜகேசரி யோகம்னு அர்த்தம். அதே மாதிரி கடகராசியை வந்து உச்சவாசல்னு சொல்கிறாங்களா இல்லையா? கடகராசியை அதாவது தெற்கு பார்க்க வாசப்படி வைக்கும்போது வடகிழக்கு ஓரத்தில் என்ன செய்யணும்? வாசப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? உச்சவாசல்னு சொல்லுவாங்க. அங்கே குரு சந்திரன் உச்சம் பெற ஆட்சி பெறாங்களா இல்லையா? அதனால அங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் அது தென்கிழக்கு, வடகிழக்கு மூலையில் குருதான ஆதிபத்தியம் பண்ணுறாரு. அப்போ குரு ஆதிபத்தியம் பண்ணுறதுனால அதாவது இதில் வந்து 90% வடக்குக்கும் கிழக்குக்கும் ஆதித்யம் பண்ணுறவர் தான் குரு. அதனால தான் அங்கே நீர் ராசி இருக்குது, அதுலேயே குரு உச்சமாக இருக்கிறனால அது என்னதுங்க? வடகிழக்கு மூளைக்கு பவர், ஈசானி மூலைன்னு பவர் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? ஆனால் இருக்கிற தண்ணி எல்லாம் போய் சேர்ற இடம் கடல். கடல். அப்போ கடலில் போய் சேரணும்னா அங்கே பள்ளம் வேணுமா இல்லையா? பள்ளம் இருந்தால் தானே அங்கே போய் சேர முடியும். அதனால தான் ஈசானி மூலையை பள்ளமாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ ஈசானி மூலையை பள்ளமாக இருந்ததுன்னா அங்கே பள்ளங்கிற அடிப்படையில் எந்த கிரகம் அங்கே ஆதிபத்தியம் பண்ணுது அப்படின்னா கேது பகவான் ஆதிபத்தியம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வாஸ்துவில் சொல்லி வச்சுருக்காங்க. கீழே மட்டும் தான் கேதை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஆனால் அதாவது ராகு வந்து தென்மேற்கு மூலையில் ராகுனா வடகிழக்கு மூலையில் என்ன இருக்கணும்? கேது இருக்கணும். 7 இருக்கணுமா இல்லையா? அப்போது அதே மாதிரி இங்கே ஒரு கேது இருக்குது. எங்க மிதுன ராசியில் வந்து ராகு இருக்குன்னா 7ல் அதாவது தனுசு ராசியில் என்ன இருக்குது? கேது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கேயும் கேது இருக்கணும், அங்கேயும் கேது இருக்கணும், அதான் முறை.
ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தில் இது வரைக்கும் நான் தெரிஞ்ச விஷயம், அதாவது தனுசு ராசிக்கிட்ட மட்டும் தான் கேது இருக்குது, வடமேற்கு மூலையில் தான் கேது இருக்குது, அங்கே கேது இல்லை, குரு மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கேது இருக்கு அப்படிங்கிற உண்மையை, அதாவது கேதுனா பள்ளம், சரிங்களா, அந்த பள்ளம் இருக்கிறதுனால தான் கேது அங்கே இருக்குது. அப்போ அதாவது சுத்த தண்ணி, அதுக்கு பேர் அசுர அணி. அதாவது கீழே ஒரு மிதுன ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஒரு கோடு போட்டிங்கன்னா அதில் ஒரு அணியாக பிரிப்பாங்க. மே அணி வந்து என்னங்க, தேவரணி, கீழே இருக்கிற அணி அசுபரணி. அசுபரணியில் வர்றதுனால அசுபரணியில் கேது என்னவா செய்யுது, சாக்கடையாக வேலை செய்யுது. அசுரணியில் என்ன செய்யுது, சாக்கடையாக வேலை செய்யுது. அதனால நீச்ச கேது, அதனால அசுரணியில் இருக்கிறனால கேது வந்து இதாக செய்யுது. அதே தேவரணியில் இருக்க கேது என்னவா செய்யுது, ஆன்மீகமாக வேலை செய்யுது, அது சுத்தத்தனியாக வேலை செய்யுது. சரிங்களா, அதனால தான் அந்த விஷயத்தை அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மிக அற்புதமாக கிரகங்கள் அமைப்பு பிரிவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாலுமே வாஸ்துல நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு நேரம் பிரபஞ்சம் அனுமதிக்கணும், அப்படி தான் சொல்ல முடியும். சரிங்களா, இப்போ ஐயா சொன்னதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஐயா சொன்னதுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா, இதை தான் நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பிரபஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 காரணங்களுமே பாருங்கள், குருவும் சந்திரன் தான் ஆதிபத்தியம் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதனால தான் கஜகேசரி யோகம் இருந்தால், கஜகேசரி யோகம் கெட்டு போனால் ஜாதகர் தோற்று போயிடுவார், வீடு வாசல் சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது இப்போ கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறோம்லே, அந்த ஒரு ஈசானி கெட்டு போச்சுங்க, ஈசானி கெட்டு போச்சுன்னா என்ன சார், வீடை இடிச்சு தான் ஆகணுமா? வீடை இடிச்சிட்டா தீர்வு இல்லை சார், நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கட்டண வீட்டை இடிச்சிட்டு தான் குடியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஈசானி கெட்டு போச்சுன்னா அந்த ஈசானி கெடாமல் இருக்கிறதுக்காக, அதாவது மீண்டும் வளர்ச்சி பெறதுக்காக அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி அந்த சொம்பு மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த மூளையில் வச்சு பதிச்சு வச்சுட்டிங்கன்னா ஈசானியாக வளரும்னு அர்த்தம். சரிங்களா, அதுதான் அதாவது இப்போ கும்பம்ல, கும்பம்னா என்னங்க, குரு, கும்பம்னா குரு, தண்ணி வச்சது சந்திரன். சரிங்களா, அவன் குரு சந்திரன் அங்கே சேர்ந்துருச்சா, அப்போ கெட்டு போச்சுனால் என்னங்க இல்லை, கெட்டு போச்சுனால் இந்த விஷயத்தை வைங்க, அட்டகாசமாக அந்த ஈசானி மூலம் கெட்டு போயிருந்தாலும் சரி, இதுக்கு மேலே கெடாமல் பார்த்துக்கணுமாலும் சரி, அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க, ஈசானியை சிறப்பு பெற்று வாழலாங்கிறது என்னுடைய ஆழ்மையான கருத்து. ஓகே, அரோகரா. ரைட்டுங்க, அதான் ஐயாவுக்கு சிறப்பு செய்யணுங்களா? கண்டிப்பா, அதாவது இணைவு தான். ஓகே, ஐயாவுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கிறோம். அதாவது ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்க.